36வது சங்கீதத்தின் 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 36 5 முதல். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. 9வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாமா? ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 10வது மாதம் முதல் சனிக்கிழமை மாலையிலே ஆண்டவர் சமூகத்திலே ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் ஆமென். எதினால்? கிருபையினால். நாம தேவ சமூகத்தில் வந்திருப்பது எதினால்? கிருபை, கிருபை. அதனால் மனுபுத்திரர் உடைய செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். தாவீது 5வது சங்கீதம் 9வது வசனம் என்று நினைக்கிறேன். அதிலே சொல்லுகிறார், நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினால். 5:7 நானோ உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து. அவருடைய மிகுந்த கிருபை, abundance of thy loving kindness என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மிகுந்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. உருக்கமான அன்பு. அதனால நாம் உடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து கிருபையாய் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் நல்லவர். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதி. நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். எல்லாரும் சந்தோஷமா ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து அனுதினமும் கரம் நீட்டி என்னை. எத்தனை பேருக்கு சந்தோஷமா சொல்ல விரும்புறீங்க? என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே, இதை விடவும் நேர்வழியாய் என்னை நடத்தினீர். ஆமே, நேர்வழியாய் என்னை நடத்தினீர். நீதியின் பாதையில் காரியம் வாய்க்க செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டீர். சத்தமாய் சொல்லுவோம், என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே.
வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பாதங்கள் சறுக்கின வேளையில், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதராத கரம் நீட்டி தாங்கினே. பாரமெல்லாம் என்னை பாடி மகிழ வைத்தே. இயேசுவே இயேசுவே என் பாக்கியமே. ஓ சகலமகல ஏமமகலமரோ என் இயேசுவே என் பாக்கியமே. புது கிருபைகள் தினம் தினம் தன் என்னை நடத்தி செல்பவரே. என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து தினமும் கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கிறவரே. சத்தமாய் சொல்லுவோம், என் இயேசுவே உம்மை. ஆமென். இதை விடவும் வேறொன்றுமில்லையே. என் பாக்கியமே. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah. Hallelujah. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, ஜீவனின் அதிபதியே. ஆமென். எல்லாரும் கைகளை அசைத்து சொல்லுவோம், அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. Hallelujah, Hallelujah, Hallelujah. நல்ல கைகளை தட்டி Hallelujah, Hallelujah. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். ஆமென், 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 ஆமென். Glory, Hallelujah. கர்த்தர் நல்லவர். எத்தனை ஆச்சரியமான தேவன். ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துகிற பாதை அதிசயமானவைகள். அல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை வழுவாமல் காத்தார், கிருபையாய் காத்தார், அதிசயமாய் பாதுகாத்தார். நம் தேவன் உண்மை உள்ளவர். வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவர், வல்லடிக்கெல்லாம்
ஆயிரம் நாவிருந்தாலும் glory வாழ்நாளெல்லாம் உம்மை நான் உள்ளளவும் உன்னதர் இயேசுவே நான் எஸ் எஸ் அல்லேலூயா. வழுவாதபடி நம்மை காக்கிறவர். யூதா நிருபத்திலே அழகாய் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா நிருபத்திலே 24, 25 வசனங்களிலே வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மை காக்கிறவர் மாத்திரமல்ல, மாசற்றவர்களாய் அவருடைய சந்நிதியிலே மிகுந்த மகிழ்ச்சியோட நிறுத்த வல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு யார் இருப்பாங்க தெரியுமா? மாசற்றவர்கள். மாசற்றவர்கள் என்றால் பரிசுத்தம் உள்ளவர்கள். அப்படி நம்மளை நிறுத்த வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிறதே. நம்மளால நம்மளை அப்படி மாத்தி நிறுத்த முடியாது. அல்லேலூயா. சேராபீன்களிடத்துல ஒரு குறைய யாராவது சொல்ல முடியுமா? கூடுதல தான் சொல்ல முடியும். என்ன கூடுதல்? சிறகெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு, குறைய சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சேராபீன்களுக்கு கூட அவருடைய பிரசனத்துக்கு முன்னாடி நிற்க முடியாம அந்த வசனத்தை படிக்கும் போது, அதாவது அசுத்த உதடுகள் உள்ள ஏசாயா நின்று சொல்றான், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டேன் அப்படிங்கிறான். ஆனா சேராபீன்களை பொறுத்த வரைக்கும் தங்களை மூடி ஒருவரை ஒருவர் பார்த்து, அதாவது அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், இவங்க மாறி மாறி பார்க்கறாங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, இவர்களுக்கு அவரை பார்க்கக்கூடிய துணிவு இல்லை. அப்போதான் இவன் ரியலைஸ் பண்றாரு, நம்ம அண்ணன் யாரு? ஏசாயா, ஐயோ நான் சுத்த உதடுகளுள்ளவன், ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படி சொன்னதும், நீ ஏன்பா பயந்துட்டு இருக்கிற அப்படி சொல்லி அவனை தொட்டு அவன் அக்கிரமத்தை மாற்றி நிவர்த்தியாக்கி அவன் அப்படி நிக்க வைக்கிறான். இயேசு பெரியவர். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதும் நீங்க இங்க இருக்கிறதும் காரணர் ஒரே ஒருவர் தான். ஆயிரம் நாவிருந்தும் எஸ் நன்றி சொல்லி வாழ்நாளெல்லாம் எத்தனை பேர் உண்மையா சொல்ல விரும்புறீங்க? நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே. நான் உள்ளளவும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வழுவாமல் காத்திட்டவர், வழுவாமல் காத்திட்ட தேவரே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை
வாழ்ந்திட செய்தவரே. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுவோம். ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட ஆயிரம் நாவிருந்தாலும் ஆயிரம் நன்றி சொல்லி தீராதப்பா. லவ் யூ பா. நான் உள்ளளவும் நான் உள்ளளவும் நான் உள்ளளவும் ருசித்ததை சொல்லி பாடுவோம். என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் ஆமென். என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை என்னுள்ளம் நிறையுதே. உம் அன்பால் அப்படி நிறையுதுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி சத்தமா. ஆயிரம் நாவிருந்தாலோ ஏசப்பா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆமென். ஆயிரம் நாவிருந்தாலும் ஆயிரம் நாவிருந்தாலும் glory be to Jesus. வாழ்நாளும் வார்த்தைகளும் போதாதே. உள்ளளவு துதி உன்னத. ஓ நான் உள்ளளவோ உன்னதர் இயேசுவே. எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனையின் பாதைகள். அவர் செஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள். இறங்கி வந்து மறைச்சிட்டார் நம்மள. ஆமென். நான் இருக்கிறேன், நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்றீரே. அப்பான்னு சொல்லி பாடுவோம். ஆயிரம் நாவிருந்தாலோ ஆமென். வாழ்நாளெல்லாம் உம்மை வார்த்தைகளும் போதாம். ஆயிரம் நாவிருந்தாலும் ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா. ஆராதனை ஆராதனை. நன்றியோடு கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். நம் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அவரே துதிக்கப்படத்தக்கவர், துதிக்க சிறந்தவர், துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை. அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஜீசஸ். நீரின் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. அவருடைய கிருபை. அப்படியே 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. இந்த வார்த்தை எப்படி வாயை திறந்து சொல்லுங்க. நான் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. நான் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. நான் நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபை. உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை ஒன்றே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே என் துணையாளரே. ஆமென். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவே. எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. எபினேசரே என் துணையாளரே. சொல்லுவோம். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. ஆமென். உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே. எத்தனை பேர் ருசித்து சொல்லுவீங்க? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே என் துணையாளரே. எபினேசரே என் துணையாளரே. நன்றியோடு நீரின் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. ஆமென். கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, ஆமென், கனிவாக என்னை நீர், கனிவாக என்னை தேற்றினீரையா. மறப்பேனோ. ஆமென், ஆமென். மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே என் துணையாளரே. எபினேசரே ஆராதனை. ஓ இருள் என்னை சூழ்ந்திட்ட, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல். ஆமென்.
மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி ஆமே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் சலகம மதனரே. ஒரு விஷயம் கூட, இருள் என்னை சூழ்ந்திட்ட, இருள் என்னை வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. ஆமென். மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. glory. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ ஆமே. மறப்பேனோ நான் மறப்பேனோ. மண்டியிடுவே. ஹல்லேலூயா. ஒரே சத்தமா எபினேசரே, எபினேசரே, என் துணையாளரே. ஓஹோ எபினேசரே. ஆமென். ஓ உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு கைகளை அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோய், என்னை கண்டீரே. நன்றியப்பா. என்னை கண்டீரே. ஆமென். என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஒருவருக்கே எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் சரே உதவினீரே. இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு. ஓ ஆராதனை. ஆமென். ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை. என் இயேசுவே ஒருவருக்கு. அப்படியே சொல்லுவோமா? பிதாவான என் தெய்வமே, பிதாவான சத்தமாய் தகப்பனே, என் தந்தையே. ஆமென். தகப்பனே. எல்லாரும் கனத்தை செலுத்துவோம். மாட்சிமையும் உமக்குத்தானே. ஓஹோ மாட்சிமையோ உமக்குத்தானே.
வல்லமையோ மகிமையோ தகப்பனே சபா உமக்கு தானே வல்லமையோ வல்லமை மகிமையோ ஒரே சத்தமாய் தகப்பனே உமக்கு தானே. எத்தனை பேர் சாட்சியாய் நன்றியாய் சொல்லுவீர்கள்? என் மீது அன்பு கூர்ந்து பலியான் எனக்கா கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் என்னை பிரித்தெடுத்தீர் வீரக்கு முன்னா அவே பிரித்தெடுத்தீர் ஒரே சத்தமா ஆராதனை அனுதினமோ ஆராதனை அல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, அவருக்கே ஆராதனை. இயேசுவே நீர் வாழ்க, எங்களுக்காய் இரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாழ்க ராஜா, உம்முடைய நாமம் வாழ்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம், மை போற்றுகிறோம். ஆண்டவரே, எத்தனை முறை வழி மாறி போனோம், இடறி விழுந்தோம், இனி எவ்வளவுதான் நினைச்சோம், நீங்க இறங்கி வந்தீங்க, எங்கள் வாழ்வை துளிர்க்க வைக்க உமையே தந்தீர். ஆண்டவர் நம்மை தேடி வந்ததை நினைத்து பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எல்லாமே அவருக்கு தெரியும். நம்முடைய எல்லாம் எல்லாருக்கும் தெரியணும்னு நாம விரும்பவே மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை யாரும் பார்த்துடவே கூடாது, யாருக்கு இது தெரிஞ்சிடவே கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆனா எல்லாமே அவருக்கு தெரியும். சகையு யாருன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் சொன்னா, சகையவே நீ வா, நான் வீட்டுல தங்குறேன். பாதத்தில் அமர்ந்து முத்தமிட்ட அந்த ஸ்திரீ யாருன்னு அவருக்கு தெரியும். சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்ட ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று ஒருவன் கேட்டான். அவன் யாருன்னு அவருக்கு தெரியும். தெரியும். அதையும் அவர் சகித்தார். அவர் சிலுவையை சகித்தார் என்று இருக்குல்ல, அந்த இடத்துல உண்மையாகவே நம்முடைய மீறுதல்களை சகித்தார், நம்முடைய அக்கிரமங்களை சகித்தார், நம்முடைய பாவங்களை சகித்தார். ஆண்டவரே, எங்களை தேடி வந்த உம்முடைய அன்பு எவ்வளவு. தடமாறி போனேன் ஓர் நாளில், கதறி அழுதேனே பாவச்சேற்றில், கரையேற்ற தேவனே வந்தான், உடமிட்டு பொன்மனம் தந்தான், பாவி எனக்காய் தாழ்வில் வந்தாரே, என் வாழ்க்கை துளிர்க்க தடமாறி போனே
கதறி அழுதேன் சேற்றில் கரையேற்ற தேவனே வந்தார். உடமிட்டு பொன்மனம் தந்தார். பாவி எனக்காய் வாழ்வில் வந்தாரே. என் வாழ்க்கை துளிர்க்க தன்னை தந்தாரே. ஆமே பெரும் பாவியாய் நெடும் காலமாய் உம்மை விட்டு நான் ஓடி போனேன். அழகீனமாய் பலவீனனாய் உம்மில் திரும்பிட நான் நாணினேன். பெரும் பாவியாய் நெடும் காலமாய் உம்மை விட்டு நான் ஓடி போனேன். அழகீனனாய் பலவீனனாய் உம்மில் திரும்பிட நான் நாடினேன். மழை சாரலாய் இடம் தென்றலாய் என்னை உந்தன் அன்பால் வருடி. நிலவொளியாய் பகலவனாய் பாதையில் ஒளி தந்தீரே. பாதையில் ஒளி தந்தீரே. தடமாறி போனேன் ஒரு நாளில் கதறி அழுதேனே பாவச்சேற்றில். கைகளை உயர்த்தி நன்றியோடு ஆமென். உடமிட்டு பொன்மனம் தந்தார். பாவி எனக்காய் வாழ்வில் வந்தாரே. என் ஒருவனுக்காக உன் ஒருவனுக்காக வாழ்க்கை துளிர்க்க தன்னை தந்தார். ஆமென். வெளி வேஷமாய் உள்ளே பாவமாய் வெள்ளை நீர கல்லறையானே. அகங்காரமாய் ராஜராஜனை உள்ளம் நொறுங்கிட நான் நிந்தித்தே. வெளிவே எத்தனை முறை உள்ளே பாவமாய் ஆமென். வெள்ளை நீர கல்லறையானே. அகங்காரமாய் ராஜராஜனை உள்ளம் நொறுங்கிட நான் நிந்தித்தேன். படுபாதகன் என்னை மன்னித்து தாயை போல் தாங்கி பிடித்து இந்த பாவியை நல்ல மேய்ப்பராய் தயவாய் மந்தையில் சேர்த்தீரே. தயவாய் மந்தையில் ஆமென் ஆமென். படுபாதகன் என்னை மன்னித்து தாயை போல தாங்கி பிடித்து நல்ல மேய்ப்பராய் இந்த பாவியை தயவாய் ஆமென்